ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ நான் சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் இது. எனக்கு எடிட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாததுனால இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது அன்றைக்கி வாழைப்பூ தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் கருத்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை கட் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது பருப்போடு சேர்ந்து தான் செய்ய போகிறேன். வாழைப்பூவோட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பருப்பில் எந்த பருப்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பாசி பருப்பும் கொஞ்சம் துவரப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பருப்போடவே சேர்த்து வாழைப்பூவையும் கீரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 2 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 புல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். விசில் ஒரு விசில் 2 விசில் மட்டும் போதும். அதுக்கு மேலே ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். சைட் பை சைடு வெந்தயானம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். வெந்தயானம் வெண்டைக்காய் அண்டு கத்திரிக்காயில் செய்யலாம். இதில் இறால் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இறால் இல்லாதனால கத்திரிக்காய் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வரணும். அந்த எண்ணெயிலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் பூண்டையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் சேர்த்துலாம் சேர்க்காமே இருக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியதான். இந்த பக்கம் வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துப்பேன் நான். அது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கடுகு வெடிக்க விட்டுட்டு அதில் தாளிப்பு சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. ஜாமான்லாம் அப்படியே இருந்துச்சு, கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீனும் பண்ணலான்னு சொல்லிட்டு கையோடய க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷயானுக்கு ஒரு மணிக்கெலாம் நான் சாப்பாடு எப்போதும் கொடுத்துருவேன். அவன் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். சரி, அந்த கேப்பில் நம்மளும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷயானும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நைட்டு ஒரு 10 o'clock போல் நைட் ஷோ பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மதராசி படம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மூவி பார்க்க போவோமா? மூவி பார்க்க போகிறோம். ஒரு 8 மணி போலவே நானும்
நானும் ஷயானும் கிளம்பி கீழே போயிட்டு கிளம்பியாச்சு. போகும்போதெல்லாம் சரியான மழையாக இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். சாப்பாடு வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு லைட்டாக தான் சாப்பிட்டோம். இட்லி, தோசை அந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் 1 மணி நேரம் போல் டைம் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா 10 மணி ஷோனால வந்து கொஞ்சம் டைமாகவே இருந்துச்சு எங்களுக்கு. போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஷைன் கேட்டிருந்தான். சரி அதை போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இது வந்து குயில் எக்குன்னு சொல்லுவாங்க. இது நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் போய் ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி நான் போட்டிருக்கேன். இந்த பிஸ்கட்டை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இந்த பிஸ்கட்டு யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிஸ்கட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் ஒன்று வாங்கியாச்சு. டைம் வந்து ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. பில் பே பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த டைமில் என்ன பண்ணுறோம் எதுவும் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அழைச்சிட்டு வருது. அவனுக்கு இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தா எப்படி தான் இருக்குன்னு தெரில. வந்தோடனே அதை என்ட்ரன்ஸில் வேறு வச்சுருக்காங்களா, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறான். அதோட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பாப்கார்ன் அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் வந்து இங்கே கொடுப்பாங்க. சரி அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபைட் அதிகமாக இருந்ததுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் எல்லாமே ஓகே தான். படம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப வந்து எப்படியும் 1 மணி ஆகிடுச்சு. அவ்வளோதான், vlog முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.